வணக்கம் நண்பர்களே. சத்யா ஸ்பார்க்கிள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொளியில் நாம் ஒரு வித்தியாசமான தலைப்பில் சுவாரஸ்யமான பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நான் கேட்க போகிற இந்த சவாலான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எழுதிய சார்ல்ஸ் டார்வினுக்கு முன்னாடியே நம்ம ஹிந்து முனிவர்கள் தசாவதாரன்ற 10 அவதாரங்க மூலமாக பரிணாம வளர்ச்சியை, அதாவது எவல்யூஷனை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அடையாளம் காட்டினாங்களா? டார்வின் சொன்னது ஜீவசக்தியின் வளர்ச்சி, விஷ்ணு சொன்னது ஆன்மாவின் வளர்ச்சி. ரெண்டும் ஒரே பாதையா? கல்கி அவதாரன்றது சாத்தியக்கூறான எதிர்காலத்துக்கு ஒரு முன் அறிவிப்பா? இல்லை நாம் இப்போ சமீப காலமாக சொல்லிட்டு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறோமே, அதனோட ட்ரெய்லர் தானா? காயஸ்டரி அப்புறம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், இதுக்கும் பரிணாம வளர்ச்சிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த கேள்விகளுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த காணொளியை என்னோட கடைசி வரை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்க சிலர் மேலே ஆகாயத்தை பார்த்தாங்க, சிலர் கீழே பூமியை பார்த்தாங்க. ஆகாயத்தை பார்த்தோன்னா அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேற ஒரு காணொலியில் பார்க்கலாம். பூமியை ஆழமாக ஆராய்ச்சி பார்த்த ஒருவர் இருந்தார்னா அவர் தாங்க சார்ல்ஸ் டார்வின். இவரை பற்றியும் இவரோட பரிணாம கொள்கையை பற்றியும் சுருக்கமாக நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் படிச்சிருப்போம். இங்கிலாந்தில் பிறந்த சார்ல்ஸ் டார்வின் ஒரு அப்பர் கிளாஸ் பேக்ரவுண்டில் இருந்து வந்தாலும் அவருக்கு ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் பெரிய அளவுக்கு பிடிக்கல. மெடிசன் படிக்க ஆரம்பித்தாலும் அதில் ஆர்வம் இல்லாததுனால தியாலஜிக்கு மாறினார். ஆனாலும் அவர் கவர்ந்தது என்னென்னா இயற்கை மற்றும் உயிரினங்களோட வேறுபாடுகள். அவரோட சிறு வயதிலிருந்தே பக் கலெக்ஷன், அப்புறம் பீட்டில் ஹண்டிங், அப்புறம் ஃபாசில் டிக்கிங், இந்த மாதிரி ஹாபிஸ் இருந்தது தான் அவரை பின்னால் பயாலஜிக்கு நெருக்கமானவராக மாற்றுச்சு. 5 ஆண்டுகள் உலகத்தை புரட்டிய பயணம், அதாவது HMS பீகிள் 1831 இருந்து 1836 வரைக்கும் 5 வருடங்கள் டார்வின் வாழ்க்கையில் ஒரு கேம் சேஞ்சராக இருந்துச்சு. இது டார்வினுக்கு ஒரு மொபைல் லெபரட்டரி மாதிரி. சவுத் அமெரிக்கா, கேப் வெர்டே, அப்புறம் கேலபோகோஸ் ஐலண்ட்ஸ், இந்த மாதிரி இடங்களில் அவர் வித்தியாசமான ஸ்பீஷிஸ்கள்லாம் அவர் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தார். இந்த அப்சர்வேஷன் தான் ஸ்பீஷிஸ்ன்றது ஒரு ரெடிமேடு கிடையாதுங்க, எல்லாமே இவால்வ் ஆகுதுன்னு அவர் ஒரு போல்டாக சொல்ல வச்சது. அவர் ஒரு அத்திஸ்ட் இல்லை, ஆனால் ஸ்ட்ரிக்ட் பிலீவர் அப்படியும் இல்லை. அவருக்கு காடுன்னு ஒரு ஐடியா இருந்தாலும் பயாலஜிக்கல் ப்ராசஸில் எதுலேயும் அவர் ஒரு மேஜிக்காக நடக்கணும்னு நம்ப இல்லை. டார்வின் என்ன சொன்னார்னா, எல்லா ஸ்பீசிஸும் ஸ்லோவாக தான் இவால்வ் ஆகுது. அந்த இவால்யூஷன் தான் சர்வைவல், அதாவது உயிர் வாழ்வதற்கான முக்கிய காரணம். அதில் இயற்கை தேர்வு, அதாவது நேச்சுரல் செலெக்ஷன், தழுவல், அதாவது அடாப்டேஷன், இதை பற்றியெல்லாம் அவர் ஆராய்ச்சி செஞ்சு 1859 வெளியிட்ட கிளாசிக் புக் தான் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். அவரோட கோர் ஐடியா ரேண்டம் மியூட்டேஷன்ஸு, அப்புறம் நேச்சுரலில் யார் பெஸ்ட்டாக அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் சர்வை பண்ணுறாங்க. நோ காட், நோ ஸ்பிரிச்சுவல் டிசைன். இதுதாங்க டார்வினோட தத்துவம். இது வரைக்கும் நம்ம பேசுனது டார்வினோட அறிவியல். இது நடந்தது 1859களில். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, குறைஞ்சபட்சம் 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே 10 அவதாரங்கன்ற பேரில் நம்ம இந்து முனிவர்கள் இந்த பரிணாம வளர்ச்சியை துல்லியமாக கணிச்சு ஆன்மீக வழியை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் கோர்வையாக நான் பின்னாடி சொல்ல போகிற விஷயங்களை தொடர்புபடுத்துவதற்கும் இது உதவுன்ற காரணத்தினால ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல மத்ஸ்ய அவதாரம், மீன். வாழ்க்கையோட முதல் தொடக்கம் தண்ணீரில். ரெண்டாவது கூர்ம அவதாரம், ஆமை, டர்ட்டில், அதாவது பாதி தண்ணீர் பாதி தரை, அதாவது ஆஃப் வாட்டர் ஹாஃப் லேண்ட். இது ஆம்பிபியன் சொல்கிறோம். மூணாவது வராக அவதாரம், பன்றி, போர். இது முதல் நிலம் வாழ் விலங்கு, ஃபர்ஸ்ட் லேண்ட் அனிமல். நாலாவது நரசிம்ம அவதாரம், அதாவது பாதி மிருகம் பாதி மனிதன், ஆஃப் பீஸ்ட் ஆஃப் ஹியூமன். ஐந்தாவது வாமன அவதாரம், குள்ள மனிதன், டுவார்ஃப் மேன், ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஃபார்ம், ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லப்படுகின்ற முதல் மனித தோற்றம். ஆறாவதா பரசுராமன் அவதாரம், கருவியை உபயோகப்படுத்தின காலம், ஆக்ஸ், வெப்பன், ஹண்டர், அப்புறம் டூல் மேக்கர். ஹோமோ ஹேபிலிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அடுத்த கட்ட மனித தோற்றம். ஏழாவதா ராமர் அவதாரம், நாகரிகமான ஒழுங்குபடுத்தப்பட்ட மனித வாழ்க்கை, சிவிலைஸ்டு சொசைட்டல்
எத்திக்ஸ், எவல்யூஷன். எட்டாவதா கிருஷ்ணர் அவதாரம். ராஜதந்திரம், அரசியல், உளவுத்துறை, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, டிப்ளமேசி, பாலிடிக்ஸ். ஹோமோ சாப்பியன்ஸ்னு சொல்லப்படுகின்ற நம்மோட இன்றைய மனித காலகட்டம் தாங்க. ஒன்பதாவதா புத்தர் அவதாரம். விழிப்புணர்வு, அறிவளர்ச்சி, அதாவது அவேர்னஸ், கான்ஷியஸ் எவல்யூஷன். கடைசியாக பத்தாவதா கல்கி அவதாரம். எதிர்கால நிலைமையை ஃப்யூச்சர் ஃபார்ம், அதாவது போஸ்ட் ஹியூமன் சொல்கிறேன் இல்லையா, அதுவா இல்லை ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இல்லை வேற ஏதாவதா தெரியாதுங்க. இப்போ டார்வின் சொல்றது பயாலஜின்னா தசாவதாரம் சொல்றது என்ன, தர்மான்னு எடுத்துக்கலாமா? டார்வின் ஸ்பீசிஸ் growth பற்றி பேசுகிறாரு, ஆனால் ஆன்மீகம் சோல், ஆன்மா, அது அதனோட வளர்ச்சி பற்றி பேசுது. டார்வின் சொல்கிறது என்னென்னா கடவுள் இல்லை, இயற்கை தான் வழிகாட்டுதுன்னு. ஆனால் தசாவதாரம் என்ன சொல்லுது, கடவுள் தான் இயற்கைக்கே ரூல் போடுதுன்னு. டார்வின் தியரியில் உங்களுக்கு அர்த்தம், அதாவது மீனிங் எதுவும் கிடைக்காது. ஆனால் தசாவதாரத்தை உங்களுக்கு நோக்கம், அதாவது பர்பஸ் என்னன்னு புரியும். டார்வின் உயிர் வாழ தழுவிக்கொள்ளுங்கள், அதாவது அடாப்ட் டு சர்வைன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆன்மீகம் சொல்கிறது என்ன, ஞானம் பெற பரிணாம வளர்ச்சி அடை, இவால்வ் டு என்லைட்டன். ஆக இந்த இரண்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதை நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாங்க. டார்வின் ஒரு சயின்டிஸ்ட், நம்ம முனிவர்களும் ஒரு காஸ்மிக் சயின்டிஸ்டாக. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் தேடினாங்க, நம்ம யார், எங்கிருந்து வந்தோம், எதுக்காக வாழறோம். இந்த தேடல் தாங்க இவங்க ரெண்டு பேரையும் இணைக்குது. ஆனால் ரெண்டு பேரும் சொல்கிறது ஒன்று தான், வாழ்க்கை உருவாகுது, அதாவது லைஃப் இவால்வ்ஸ். இந்த ரெண்டு தியரியும் பொதுவாக இருக்கிற ஒரு விஷயந்தாங்க கயஸ் தியரி. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிஸ்டம் எளிமையாக ஆன ஒரு விதிகளால் நடத்தப்பட்டாலும் விளைவுகள் எதிர்பாராத விதமாக அமையலாம், அதாவது அவுட்கம் அன்பிரடிக்டபிள் ஆக கூட இருக்கலாம். இந்த கயஸ் தியரிக்கு உள்ளே இருக்கிற ஒரு உதாரணம் தாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இந்த கருத்தை உலகத்துக்கு முதல்ல சொன்ன ஒரு எட்வர்ட் லாரன்ஸ். அதாவது ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய விளைவுக்கு காரணமாகலாம். ஒரு வண்ணத்து பூச்சி பிரேசிலில் வந்து சிறகுகளை அசைக்கும் போது அது டெக்சஸ் மாநிலத்தில் ஒரு புயலையை கூட உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தசாவதாரம் திரைப்படத்தில் இந்த இரண்டு கான்செப்டையும் கமல் புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணி ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. 10 கதாபாத்திரங்களை வச்சு அதை அந்த 10 அவதாரங்களோட சம்மந்தப்படுத்தி பட்டர்ஃப்ளை எஃபெக்டையும் இழையோட்டமாக காட்டி காட்சி அமைஞ்சிருக்கிற அந்த க்ரியேட்டிவான ஒரு விதம் ஒரு மாஸ்டர் பீஸை தாங்க சொல்லணும். தொடக்க காட்சியில் ஸ்க்ரீனில் வந்து பட்டர்ஃப்ளை பறப்பது போல் ஒரு சிம்பாலிக்காக காட்டியிருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு வயலில் இருந்து பயோ வைரஸ் லேபில் இருந்து வெளியேறி உலகத்தையே முடக்கும் ஒரு நிலைமை, அதுதாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இப்போ சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். தசாவதாரம் படத்தில் கமல்ஹாசன் நடித்த 10 கதாபாத்திரங்களும் எப்படி ஒவ்வொன்றும் விஷ்ணுவோட 10 அவதாரங்களுக்கும் சிம்பாலிக்காக பொருத்தி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்கலாம். ரங்கராஜ நம்பி ஒரு விஷ்ணு நம்பிக்கை கொண்ட ஒரு பக்தர். மத்ஸ்ய அவதாரம் தெய்வ நம்பிக்கைகளோட அடிப்படை, ஆதி காலத்தோட மூலமாக உணர்வு, நீர் உலகினோட முதன்மை வாழ்க்கை. அப்புறம் ஜார்ஜ் புஷோட ரோல் கூர்ம அவதாரத்தை சிம்பாலிக்காக பிரதிபலிக்குது. அந்த கதாபாத்திரம் மூலமாக அசமாதான குழப்பங்கள், போர், அப்புறம் உலக நிலை தடுமாறுகள் இதெல்லாம் ஏற்படுற மாதிரி காட்டப்படுது. அப்புறம் கோவிந்த் அணு ஆயுத விஞ்ஞானி, கல்கி அவதாரம், செஞ்சு போக போகிற பூமியை காப்பாற்றுற ஒரு அறிவியல் வீரன், நிஜ வாழ்க்கையோட தெளிவான அறிவியல். அப்புறம் ஃப்ளெச்சர் கேரக்டர், பரசுராம கேரக்டர், அதாவது அவதாரம், பரசுராம அவதாரம், பீதியையும் கொதிக்கும் கோவத்தையும் நீங்கள் இந்த கேரக்டரில் பார்க்கலாம். ஆனால் இது ஒரு தர்மாவோட இல்லை, இது ஒரு ஃப்ளெக்சரோட கோவம் வந்து வன்மம், சுயநல மனப்பான்மை, இதெல்லாம் ஒரு அவதாரத்துக்கு ஒரு ஆன்டி அவதாரமாக தான், அதாவது எதிர் அவதாரமாக இதில் காட்டப்படுது. அப்புறம் கஃபிபுல்லா கான் வந்து ஒரு முஸ்லீம் விசுவாசி. வாமன அவதாரம், மென்மையான ஆன்மா, நமக்குள்ள அது ஒரு சிறிய விஷயம்தான், ஆனால் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதா காட்டப்படுது. அப்புறம் பலராம் நாயுடு சிபிஐ அதிகாரி, பலராம் அவதாரம், சட்டம், ஆயுதம், இதெல்லாம். அப்புறம் அவதார் சிங் ஒரு மியூசிக் கலைஞர், இவர் வந்து ராமர் அவதாரமாக காட்டப்படுது. ஹார்மோனி, சஃபரிங் வித் டிக்னிட்டி, ஆன்மீக நெறி வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு நபர். அப்புறம் கருப்பு நிறத்தோடு காட்டப்படுகின்ற வின்சென்ட் போராகன், அதாவது சமூக பேச்சாளர். கிருஷ்ணர் அவதாரத்தோட மாயை, புத்திசாலித்தனம், டாக்ட்ஃபுல் மூவ்ஸ், இதெல்லாம் உள்ள ஒரு சமூக புரட்சி.
அப்புறம் கிருஷ்ணவேணி பாட்டி வராக அவதாரம், தியானம், கருணை, உள்ளார்ந்த சிந்தனையோட அவதாரம். ஷிங்கன் நரசாகி, இவர் வந்து நரசிம்ம அவதாரத்தோட வடிவமாக காட்டப்படுது. அழிப்பு வடிவம், எதிர்காலத்தை தோன்றும் சாபத்தோட பேர், பர்சானிஃபிகேஷன். இவை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் விஷ்ணு அவதாரம் கிடையாது. ஆனால் சிம்பாலிசம், சொசைட்டல் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி காரணத்துக்காக இந்த படத்தில் இந்த கேரக்டர்லாம் வைக்கப்பட்டிருக்கலான்றது ஒரு ஒரு அனுமானம் தான். சரி, இப்போ நம்ம ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். டார்வினோட பரிணாம வளர்ச்சி கோட்பாடுன்றது தவறானதா இல்லை நிராகரிக்கப்பட்டதா? டார்வின் சொன்ன நேச்சுரல் செலெக்ஷன்றது இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை உருவாகும் கோட்பாட்டோட அடிப்படையாக தாங்க இருக்கு. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் அதிகாரம் ஒன்று மாதிரி. அப்புறம் வந்து விஞ்ஞானிகள் அதில் வந்து புதிய அப்டேட்ஸு, புதிய கோணங்கள், அப்புறம் ரொம்ப ஆழமாக சேர்த்தாங்க. டார்வின் கோட்பாட்டில் என்ன இருந்தது? ஸ்பீஷஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இவால்வ் ஆகும். யார் பெஸ்ட்டாக அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் சர்வே பண்ணுவாங்க. இது தாங்க அவர் நேச்சுரல் செலெக்ஷன் சொல்கிறார். ஆனால் அவர் ஜெனட்டிக் லெவலில் என்ன நடந்ததுன்னு தெரியாமலே சொல்லியிருக்காரு. அதாவது டிஎன்ஏ மியூட்டேஷன், அப்புறம் இந்த ஹெரிடிட்டி, இதெல்லாம் அந்த காலத்தில் அவருக்கு தெரியாத ஒரு விஷயங்கள். அப்புறம் என்ன நடந்ததுன்னா மாடர்ன் சிந்தசிஸ், அது 1930களில் டார்வினோட ஐடியா ப்ளஸ் மெண்டலோட ஜெனட்டிக்ஸ் சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்த ஒரு காம்போ தாங்க இன்றைக்கி நம்ம எவல்யூஷன் சொல்கிறது. இன்றைய காலகட்டத்தில் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற எபிஜெனடிக்ஸ் இந்த பரிணாம கொள்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்குதுங்க. சூழல், அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை, அதாவது என்விரான்மெண்ட்டு சில ஜீன்ஸை ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லை டிசேபிளும் பண்ணலாம். We have the ability to change our genetic expressions through our choices. சில ட்ரேட்டுகள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டிஎன்ஏ மாற்றம் இல்லாமலே கூட போகலாம். இப்போ விஞ்ஞானிகள் சொல்கிறது என்னென்னா சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மட்டும் போதாதுங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது நெகிழ்வுத்தன்மையும் முக்கியம்னு சொல்கிறாங்க. எல்லா மியூட்டேஷன், அதாவது மரபு அணு மாற்றம் எல்லாமே ஒரு அட்வான்டேஜாக இருக்காது. சிலதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நியூட்ரல் ரேண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் அது காரணமே தெரியாது. எல்லா எவல்யூஷனும் ஸ்லோவும் ஸ்டெடியாகவும் இருக்க முடியாது. சில நேரம் சடன் பஸ்ட் மாதிரி ஸ்பீஷஸ் வளர்ந்துடும். உதாரணமாக கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்கிறாங்க. சில வருஷ காலத்திலேயே ஒரு ஓஷன் ஃபுல்லாக ஒரு நியூ ஸ்பீஷஸே உருவாயிடுச்சு. இப்போ நம்ம ரொம்ப காலமாக நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதாவது மனிதன் குரங்கிலிருந்தான் வந்தான்னு சொல்லிட்டு. டார்வின் இதை பற்றி சொல்லவே இல்லைங்க. அப்படி சொன்னதாக வந்து சரித்திரம் இல்லை. ஆன்மீக அடிப்படையில் இது மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவை மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸில் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கப்படல. இது வரைக்கும் பரிணாம வளர்ச்சி சம்பந்தமாக ஆன்மீக வழியில் சொல்லப்பட்ட 10 அவதாரங்க, அப்புறம் இந்த டார்வின் தியரி, அதோடு தொடர்புடைய கயஸ் தியரி, அப்புறம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், தசாவரம் திரைப்படத்தோட ஒரு கண்ணோட்டம், இதெல்லாம் கோர்வையாக பார்த்தோம். அடுத்ததாக வந்தது தான் டிஎன்ஏ சீக்வன்சிங், ஜீனோம் தியரி, மரபணு மாற்றம். இதெல்லாம் சில வருஷங்களாக எபிஜெனடிக்ஸ் ஆராய்ச்சியில் பல முன்னேற்றங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அடுத்த லெவல் நம்பிக்கை என்னென்னா ஸ்டெம் செல் ரிசர்ச். நம்ம உடம்புல உள்ள ஒரு செல்லை வச்சு நம்ம இதயம், கல்லீரல், நுரையீரல் கூட பிரெயின் டிஷ்யூஸ் வரைக்கும் உற்பத்தி பண்ண முடியும்னு மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, இதை கையாளுற திறன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரீஜெனரேட்டிவ் பயோடெக், இதெல்லாம் சேரும்போது எப்போ கல்கி அவதாரம் வரும்னு நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன், நாமே அவதாரங்களாக மாறும் காலம் வந்துவிட்டது. அந்த அளவுக்கு விஞ்ஞானமும் ஆன்மீகமும் ஒரே பாதையில் மேர்ஜ் ஆகிற சாத்தியமான தருணம் தான் இது. கடைசியாக ஒரு கேள்விங்க, மாற்றம் காட்டிருக்கிறதா இல்லை நாம தானே மாற்றம்? விஷ்ணு அவதாரங்க பரிணாம வளர்ச்சியை சிம்பாலிசமாக காட்டினாலும் இப்போ நாம் ஆக்சுவலாக பயாலஜிக்கல் டிசைனையே எடிட் பண்ணுற காலகட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். டார்வின் வந்து எலும்பு கூட்டை தான் கொடுத்தாரு. மரபியல், அதாவது ஜெனட்டிக்ஸ் வந்து அந்த எலும்பு கூட்டுக்கு ஒரு உடலை வந்து கட்டுச்சு. ஆனால் எபிஜெனட்டிக்ஸ் அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துட்ருக்கு. ஆனால் இன்னும் அந்த உயிரோட அர்த்தத்தை புரிஞ்சிக்க நாம் தேடிக்கிட்டு தான் இருக்க போகிறோமா பல தலைமுறைக்காக.
காலம் கனியும் வரை பொறுத்திருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.